வெல்கம் ஜாரா கார்டன். இது எங்கள் மாடி தோட்டம். மாடி தோட்டத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாடி தோட்டத்தோட ஒரு சின்ன அப்டேட் தான். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் வந்திருக்குது, செடிகள்லாம் எந்த நிலமையில இருக்குது அப்படின்றத பற்றி தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்தீங்கன்னா பச்சை கத்திரி பாருங்க. பச்சை நீல கத்திரின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, எத்தனை கத்திரி இருக்குது பாருங்க. கொத்து கொத்தாக இருக்குது, இன்னும் நிறைய வருது பாருங்க. இந்த செடியை நான் பாதுகாக்க சொல்ல படாத பாடுபட்டேங்க. எலி தொல்லை, பூச்சி தொல்லைங்க, எறும்பு தொல்லைங்க. இப்போதான் வந்து ஓரளவு மீட்டு எடுத்துருக்கிறேன் அந்த செடியை. இருந்தாலும் பாருங்க, இப்போ திரும்ப வந்து பாருங்க எறும்பு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு வாரம் எறும்பு இல்லாமல் இருந்தது. இவருக்கு இந்த சிகப்பு எறும்பு தொந்தரவு தாங்க நம்மளை பாடாப்படுத்துது. சில இடத்துக்குன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இலைப்பேனு அல்லது வந்து அந்த கட்டை எறும்பு, பெரிய எறும்பு இந்த தொந்தரவு தான் கொடுக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ தெரியல, இந்த சிகப்பு எறும்பு தான் படாத பாடுபடுத்துது. நானும் முடிஞ்ச வரலும் பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் எல்லாத்தையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். பச்சை மிளகாய் செடியும் நல்லா ஓரளவு கொண்டு வந்தாச்சுங்க. பாருங்கள், இது விதைக்கி விட்ருக்கேன். பச்சை மிளகாய் செடியும் ஓரளவு கொண்டு வந்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சள், இஞ்சி, மஞ்சள்லாம் அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. எல்லாம் இந்த வாரத்தில் நம்ம அறுவடை பண்ணணும். பாருங்கள், எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. இதுதான் வந்து அடையாளம். நம்ம வந்து அறுவடை பண்ணுறதுக்கு அடையாளம் பார்த்திங்கன்னா இதுதான். கிட்டத்தட்ட இப்போ வச்சு ஒரு 8 மாதம் ஆகுது அறுவடை பண்ணணும். இந்த வாரத்தில் இதெல்லாம் அறுவடை பண்ணி அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் நிறையா வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஞ்சி வச்சுருக்கேன், கருமஞ்சள் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கஸ்தூரி மஞ்சள் இருக்குது, மஞ்சள் இருக்குது, விரலி மஞ்சள்னு சொல்லக்கூடிய நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய விரலி மஞ்சள் அது இருக்குது. இது எல்லாமே இந்த வாரம் அறுவடை பண்ணணும். அடுத்தது பாருங்கள், இது பூராவுமே கத்திரி செடி தாங்க வரிசையாக. இது எல்லாமே ஊதா கத்திரி. இது எல்லாத்துலேயுமே இப்போ தான் பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தடுத்து இதெல்லாம் வந்து காய்கள் எதிர்பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயுமே வந்து இப்போ தான் பூக்கள் வந்து வச்சுருக்கு. எல்லா செடிகள்லையுமே பூக்கள் இருக்குது. மாதுளை, அடுத்தது மருதாணி, இப்போ பாருங்க பப்பாளி. இது வந்து அரசு நமக்கு இலவசமாக கொடுத்தது பப்பாளி செடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா அத்திப்பழம். பாருங்கள், அத்திப்பழம் வந்து மாடி தோட்டத்தில் இந்த அளவுக்கு வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. அது ஒரு பெரிய மரம். மாடி தோட்டத்தில் எங்கே வரப்போகுதுன்னு நம்பிக்கை இல்லாமல் தான் வச்சுருந்தேன். ஆனால் நல்லா வருது. சரிங்களா, சூப்பராக இருக்குது. நல்லா நம்ம கண்ணை எந்த அளவுக்கு நம்ம பராமரிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க எல்லா செடியுமே வளரும். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.